ஹாய் வெல்கம் டு அஸ்ட்ரோ குபேரன் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பவகரணமும் முக்கிய அரசியல் தலைவர்களுன்ற தலைப்பில் பார்க்கலாம். சில பிரசித்தமான அரசியல் தலைவர்கள் பவகரணத்தில் பிறந்திருக்காங்க. எடுத்துக்காட்டாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் மற்றும் விஜயகாந்த் அவர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய லக்னாதிபதி புதன் லக்னத்துக்கு 9 சூரியனோடு சேர்ந்து செவ்வாயும் சந்திரனும் இணைந்திருக்க அவங்க மகம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அதே போல் அவங்க குரு பார்வையில் உள்ள லக்னத்தை உடையவங்களாக இருக்காங்க. செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறதுனால இவங்களுடைய தாயாருடைய அன்பு இவங்களுக்கு அதிகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதே போல் டிஃபால்ட்டாக இவங்களுக்கு கொஞ்சம் தைரியமும் வீரமும் துணிச்சலும் ரொம்பவே அதிகம். பிறரை விட இவங்களுக்கு ரொம்ப அதிகம் அப்படின்றத நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இவங்க பிறந்தது பவகரணம். செவ்வாய் இவங்களுக்கு கடைசி வரைக்கும் ரொம்ப உதவி பண்ணக்கூடிய கிரகமாக இருந்திருக்காப்புல. அதே மாதிரி அவங்க பிறந்தது செவ்வாய்க்கிழமை. திரு விஜயகாந்த் அவர்கள் பிறந்ததும் திங்கக்கிழமை. அவருடைய லக்னமே பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம். அவருக்கு லக்னத்திலேயே செவ்வாய். இந்த லக்னத்திலேயே செவ்வாய் உள்ளதுனால இவருக்கு இயற்கையிலே துணிச்சலான ஒரு குணம் உண்டு. அதே போல் இவர் நடித்த போலீஸ் இராணுவம் சம்மந்தப்பட்ட படங்கள் சூப்பர் ஹிட்டாக இருக்கும். இந்த 2 கேரக்டர்களையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அணிந்து வரக்கூடிய அந்த சிவப்பு ஆடை இவங்களை ரொம்ப அழகாக காட்டும். இவங்களுடைய அந்த பாட்டு கூட ரொம்ப ஹிட் ஆகிருக்கும். அது பவகரணத்தோடைய கேரக்டரில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இவங்களுக்கு கோபம் அப்படின்றது இயற்கையாகவே கொஞ்சம் அதிகம். சீற்றம் இருக்கும். சின்ன பிரச்சனையில் கூட ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடியவங்க, தன்னையும் மீறி இவங்க பொது இடங்களில் கோவப்படக்கூடிய தன்மைகள் இருந்திருக்கும். அதனால் திரு விஜயகாந்த் அவர்கள் உண்மையிலேயே பிறர்னால் தூண்டப்பட்டு தான் நிறையா சம்பவங்களில் மனசங்கடங்களை சந்தித்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். பவகரணத்தை சார்ந்த நபர்கள் தன்னுடைய மன வலியை வெளியே காட்ட மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே எல்லா வேதனைகளையும் வச்சுருப்பாங்க. நிறையா நேரங்களில் திரு விஜயகாந்த் அவர்கள் பிறரால் விமர்சனம் செய்யப்பட்டார், அவதூறாக கேலி பண்ணப்பட்டார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையை நம்ம ஒரு இடத்துல பார்க்கலாம். 2 பேருக்குமே இயற்கையிலேயே கொஞ்சம் கருணையான மனம் உண்டு. உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அன்னதானம் நீர்தானம் பண்ணுறதுல 2 பேருமே மிகப்பெரிய பெயர் பெற்றிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஜெயலலிதா அவர்கள் அம்மா உணவகத்தை துவங்கினாங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் அவர் சினிமாவில் நடிக்க வந்த காலகட்டத்தில் இருந்து தனக்கு என்ன உணவு கிடைத்ததோ அதே போல தான் பிறருக்கும் உணவு சமமாக கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவராகவும் அதை செயல்படுத்தவும் செஞ்சுருக்காரு திரு விஜயகாந்த் அவர்கள். அதுபோலவே அவரோட அலுவலகத்துக்கு எப்போ போனாலும் உணவும் நீரும் எப்போவுமே கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே தான் செல்வி ஜெயலலிதா அவர்களும் மதிய உணவு திட்டத்தில் சில மாற்றங்களை பரிந்துரைத்தது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு இவங்க தான் பரிந்துரைத்திருக்காங்க. அதே போல் உணவு திட்டங்களில் நிறையா விஷயங்களை மாற்றத்தையும் கொண்டு வந்தாங்க. அம்மா உணவகம் மற்றும் அம்மா நீர் அப்படின்ற சிஸ்டத்தை கொண்டு வந்ததும் திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான். இது சென்னையில் ஃப்ளட்டு வந்த காலகட்டத்திலையும் சரி, கொரோனா காலகட்டத்திலையும் சரி, அம்மா உணவகம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 2 பேர்கிட்டையுமே நம்ம நெருங்கி உணர்ந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் தன்னுடைய கொள்கை பிடிப்பு இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும், தனக்கு பிடிச்சதை தனக்கு தோன்றதை மிக தெளிவாக செய்யக்கூடியவங்க, ரொம்ப தைரியசாலி துணிச்சலானவங்க, எதிரிகளால் கூட புகழக்கூடிய தன்மை உள்ளவங்களாக இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களோட மன வலிகள் வெளியில் சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. இவங்களுடைய எண்ண அலைகளை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள முடியாட்டினாலும் மிகச்சிறந்த தலைவர்களாக வாழ்ந்து போயிருக்காங்க. வாழ்வில் பெரிய கஷ்டத்தெல்லாம் பார்த்துறாத இந்த 2 நபர்களுக்கும் பசி அப்படின்றதுடைய உணர்வை புரிந்து அன்னதானத்துக்கு சிறப்பான ஒரு பங்காற்றிட்டு போயிருக்காங்க. இந்த பவகரணத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கவங்களுக்காகலாம் யோசிக்காது. தனக்கு தப்பு அப்படின்னு தென்பட்டால் அது உடனடியாக எதிர்க்கும். அது எந்த இடமா இருந்தாலும் யாராக இருந்தாலும் எதிர்க்க பயப்படாது. எந்த நேரத்துலையும் அச்சப்படாது. தோல்வியை கண்டு துவண்டு போகாது. மற்றவங்க போல் சுருண்டு போகக்கூடிய தன்மை பவகரணத்தில் இருக்காது. ஆனால் அவங்களோட ஆள் மனதில் பல வகையான வேதனைகளை அவங்க சுமந்திருப்பாங்க. வெளி உலகத்துக்கும் அவங்க காட்டியிருக்க மாட்டாங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு மற்றவர்களால் பாதிக்கப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் மீம்ஸ் மூலமாக. செல்வி ஜெயலலிதா அவர்கள்ட்டையும் விஜயகாந்த் அவர்கள்ட்டையும் நம்ம பார்க்கக்கூடிய பவகரண கேரக்டர் என்னென்னா, எந்த இடத்துலையும் தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே நேரத்தில் தனக்கு சுற்றி 4 பேர் இருக்கணுன்ற எதிர்பார்ப்புலாம் இருக்காது. தனக்கு சரின்னு தென்பட்டுச்சுன்னா தனிச்சு நிற்க கூட தயாராக இருப்பாங்க. பவகரணத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அந்திம காலம் அவ்வளோ சரியாக இருக்காது அப்படின்னு முந்தைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். எப்படி சிங்கத்தினுடைய அந்திம காலத்தில் அது கொஞ்சம் கஷ்டப்படுதோ அதே போல் குறிப்பிட்ட தசாபுத்திகள் பாதகாதிபதி தசாபுத்திகள் தான் பவகரணத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்திம காலத்தை சந்திக்கிறாங்கன்றது என்னுடைய கருத்து. பவகரணத்தை சார்ந்த நபர்கள் எதிரியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை உடனடியாக உள்வாங்குவாங்க. அவங்களுக்கு கோபம் இருக்கிற அளவுக்கு நல்ல குணமும் இருக்கும். துணிச்சலான புத்திசாலித்தனமான நபர்களை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் இவங்கக்கிட்ட குழஞ்சு
கூழ கும்பிடு போடுறவங்கள இவங்க இறுதி வரை நம்ப மாட்டாங்க. செவ்வாய் எங்கே சுபத்துவமாக இருக்கோ, பவகரணம் உள்ள நபர்களாக இருந்தால் நிச்சயமாக செவ்வாய் அவங்களுக்கு புத்தியை கொடுக்கும். செவ்வாய் எந்த மோசமான தசாபுத்தி காலகட்டத்திலையும் செவ்வாய் இவங்களுக்கு எடுக்காது, காப்பாற்றும். பவகரணத்தின் அதிபதியாக செவ்வாய் வருவதனால் இயற்கையான வீரம், தீரம், தைரியம் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி பவகரணத்தில் பிறந்தவங்களுக்கு நான் நேற்று குறிப்பிட்ட மாதிரி எதிரியாக வரக்கூடியது நாகவலகரண நபர்கள் தான். எப்போவுமே அடுத்தவங்களே நம்ப மாட்டாங்க, தன்னையும் நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் திருப்தியே இருக்காது. பவகரண நபர்களோட ஏதாவது ஒரு வகையில் அவங்க ஒரு லைஃப்பில் ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிடுவாங்க. நகவலகரண நபர்களோட நம்ம எவ்வளவு தான் பழகினாலும் அவங்களால நமக்கு நிம்மதி கிடைக்காது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.